பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நாளிலே நாம் கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க நாமத்துக்கு நாம் கூடியிருக்கிறோம். ஏனென்றால் உங்களும் என்னை படைத்த தேவன் ராஜா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஜெயித்தவர், மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஹல்லேலூயா. எல்லா விதமான போற்றுதலுக்கும் உரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம் அனைவரும் நீதிமான்கள். ஹல்லேலூயா. நாங்கள் நீதிமான்கள், பாவிகள் அல்ல. நாம் பாவிகள் அல்ல. இன்றைக்கு நாம் அவர் நாமத்தை விசுவாசம் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுது, பரிசுத்தம் என்ன சொல்லுது, எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் எத்தனை பேரோ, அது 10 பேரோ, 100 பேரோ, 1000 பேரோ, 1,00,000 பேரோ, 1 கோடியோ, 10 கோடியோ, 100 கோடியோ, 1000 கோடியோ, அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்த அத்தனை பேரும் அவரை லாபம்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கார். எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். அல்லையா? நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தகப்பன். நம்முடைய தகப்பன், நம் தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உற்சாகத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்களின் என்னும் மீட்டெடுத்த தெய்வத்திற்கு. நாம் ஒரு காலத்திலே நாம் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம். சாத்தானின் செயலுக்கு அடிமையாக இருந்தோம். நாம் அவனை அடிமைப்பட்டு நாம் கிடந்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சிறுமியை கண்ணோக்கி நம்மை அடிமைத்தனத்தை மீட்டெடுக்க காலம் நிறைவேறும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவரும் பிரமாண கேட்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய தேவன் அனுப்பி சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களும் என்னை மீட்டெடுக்க. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்திலாம் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை மன்னிக்கிறோமா? ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும். அன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஒருவன் ஏதாவது ஒரு குற்றம் செய்தால், பாவம் செய்தால், அக்கிரமம் செய்தால் அவன் அதுக்கு ஏற்ப ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு மாடையோ அல்லது புறா குஞ்சுகளையோ எதையாவது கொண்டு வர ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தப்படவில்லை. ரத்தத்துலதான் ஜீவன் இருக்குது. அந்த ரத்தமே நம்முடைய ஆத்மாவிற்கு என்ன பண்ணும்? நிவர்த்தி செய்யும். ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ரத்தம் சிந்தி ஆக வேண்டும். இது வேத நியமனம். இது வேத நியமனம். இதற்கு மாறாக பிரமாணம் ஒன்றுமில்லை. அது யாராக இருந்தாலும், ஆண்டவராக இருந்தாலும் சரி. பாருங்க, அவரே இந்த உலகத்தை உண்டாக்கினவர். சர்வம் அவர் மூலம் உண்டாக்கப்பட்டது. அவரே வந்தாலும் அவர் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து, இந்த வார்த்தை எழுதப்பட்டபடியே ரத்தத்தை சிந்தி உங்கள் எண்ணமின்றி ஆண்டவர் விரைக்கிரமா மீட்டெடுத்து அப்பா பிதாவே புத்தி சிவாவை நமக்கு கொடுத்து தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இல்லையா? நீங்கள் நானும் ஆராதிக்க தேவன். அவர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர். வானத்தை உண்டாக்கிறவர், உங்களை உண்டாக்கிறவர், என்னை உண்டாக்கிறவர், நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர், நம் பாவங்களை மன்னித்தவர். அரியணையிலே வீற்றிருக்கிறவர் இறங்கி வந்தார் அல்லவா? அரியணையிலே தாவின் செல்ல மடியிலே செல்ல பிள்ளையாக கொண்டிருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்க இந்த பாவ செயலாக அவர் உருவெடுத்து வந்தாரு. நம்முடைய பிள்ளைகள் அதே வெளிப்பட்டாரு. உங்களை என்னை மீட்க, சாத்தானை நசுக்க. எப்படி ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட அவர் தடியை நசுக்குவாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக அவர் சிலுவையிலே மரணத்துக்கு அதிகாரம் இருந்த சாத்தான் தன்னை மரணத்தினாலே ஜெயித்தவராய், பாதாளத்தை வென்றவராய், ஜீவனை மறுபடியும் பெற்றுக் கொள்கிறவராய் அவர் ஏறினார் அல்லவா? ஹல்லேலூயா. அந்த உயிர்த்திலும் தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கும் தெய்வம் லேசுப்பட்டவர், சாதாரண தெய்வம் அல்ல. உலகத்தில் அநேக தெய்வங்கள் என்று தேவர்கள் அல்லாதவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்ன சடங்கு, என்ன சாங்கியம், பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், அக்னி அபிஷேகம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர், நாம் அவளை அபிஷேகம் பண்ண முடியாது. நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறவரே ஆண்டவர்.
அது எப்படி ஒரு தெய்வத்துக்கு போய் நம்ம அபிஷேகம் பண்ண முடியும்? ஒரு மனுஷன், பாவத்தில் பிறந்த மனுஷன், பாவம் செய்கிற மனுஷன் ஒரு தெய்வத்தை எப்படி அவன் அபிஷேகம் செய்ய முடியும்? முடியாது. தெய்வம் தான் நம்மளை அபிஷேகம் செய்ய வேண்டும். நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அக்கினியினாலே பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் செய்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் பெரியவர்கள். உலகத்தில் என்ன பாடு இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன வேதனை இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுது மாட்டேன் தேவனாலே கூடும், நம் ஆண்டவராலே கூடும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் சகலம் நன்மைக்கு எதுவாகவே முடியும். பிசாசு எந்த வரைக்கும் அவன் வாலாட்டுவான் என்றால் அவனுடைய விஷயங்கள் எல்லாம் சிலுவையிலே முறிக்கப்பட்டாயிற்று. அவனுடைய மொத்த விஷயமும் சிலுவையிலே முறிக்கப்பட்டாயிற்று. அவனுடைய அதிகாரம் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. ஆனால் இன்னைக்கு கூட நாம் பார்க்கிறோம், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள் எவ்வளவோ காலத்தில், அதுவும் யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளே இவ்வளவு இருக்கின்றது. ஹல்லேலூயா. நாம் சிலுவையிலே ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த சர்வாங்க சுகத்தை, பலனை நாம் அறிக்கை செய்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அறிக்கை செய்ய வேண்டும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளையே. தரித்திரம் எனக்கு சொந்தம் இல்லை, வியாதி எனக்கு சொந்தம் இல்லை, வறுமை எனக்கு சொந்தம் இல்லை, நோய் எனக்கு சொந்தம் இல்லை. எல்லாம் சாத்தானுக்கு உரியது. என்றைக்கு நானும் சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி மறுத்து உயிர் தெழுந்தாரோ எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றினார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மரணமே ஒரு கூரையே, பாதாளமே ஒரு ஜெயம் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக அவர் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார். ஒரே தெய்வம், உயிர் தெழுந்த தெய்வம் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, அவரை தான் நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளே ஆராதிக்கிற வேலையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி, அவர் அற்புதமாய் இறங்கி, அவர் அற்புத அடையாளம் செய்கிற வல்லமை இறங்கி, நோய்கள் சுகமளிக்கிற வல்லமை இறங்கி, அவர் ரத்தத்தின் வல்லமை இறங்கி உங்களை சுகப்படுத்தும், நிச்சயம் சுகப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சகல பாவம் நீக்க சுத்திகரிக்க கதவு சென்றிருக்கிறது. வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஏனென்றால் அந்த ரத்தத்திலே குற்றமில்லை, ரத்தத்திலே மாசற்ற ரத்தம், வெளியேறப்பட்ட குற்றமற்ற பரிசுத்தமுள்ள ரத்தம், பாவம் செய்யாத ரத்தம். அந்த ரத்தத்திலே வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அற்புதம் உண்டு, அடையாளம் உண்டு. அந்த ரத்தம் நம்மீது இறங்குமானால் வியாதிக்கு இடமில்லை, நோய்க்கு இடமில்லை, சர்ப்பத்துக்கு, சாத்தானுக்கு, பிசாசுக்கு, பில்லி சூனியத்துக்கு, மாந்திரீகத்துக்கு, ஏவலுக்கு, செய்வினைக்கு ஒன்றும் இடம் கிடையாது. யாக்கோபு மந்திரவாதங்களே இஸ்ரவேல் சொல்லுமில்லை. இந்த ரத்தம் இறங்கும் பொழுது சகலத்தில் நம்ம சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவன் ஒரு வல்லமை உள்ளவர். பாருங்க, எகிப்து தேசத்திலே நம்ம எல்லோரும் அறிந்த யாத்திராம் அதிகாரத்திலே 8வது அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க அவர் செய்த அற்புதங்கள் எண்ணி முடியாதவைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள். தண்ணீரை ரத்தமாக தவளைகளை வர செய்கிறார், பெண்களை வர செய்கிறார், கல்மலை, அக்னி, எரிபத்த கொப்புள், காரிருள், இப்படி 10 அற்புத அடையாளமான தம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொண்டு வந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமா? ஒருவேளை நாம் நோய்க்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், அல்லது வியாதிக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், அல்லது சாத்தானிடம் அடிமைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கும் பொழுது சகலமும் அது தெறிக்க ஓடச் செய்யும். இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் நம்ம விடுதலையாக்கும், ஒன்னே ஒண்ணுதான். அது இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானவர். மூன்றுதான் நம்மளை விடுதலையாக்கும். வசனம் சொல்லுதல்லவா, குமாரனை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலை. இது ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தையும் சுத்திகரிக்கும். மூன்றாவது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அவர் விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. மூன்றும் ஒரே ஒரு தெய்வம் தான் மூன்றாக செயல்பட்டு நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க, நம்மளை யார் விடுவிக்க முடியும்? ஆண்டவர் தான் நமக்காக இறங்கி வரணும்.
அப்படியா? உலகத்துல ஒருவரை விடுவிக்க முடியாது. நம்ம கஷ்டத்தை பார்க்க முடியாது, நம்ம தரித்திரத்தை பார்க்க முடியாது, நம்ம நோயை பார்க்க முடியாது, வியாதியை பார்க்க முடியாது. ஒன்றுமே ஒரு செய்ய முடியாத ஆண்டவர் இயேசுவை தவிர. அவன் நினைச்சா ஒரு நொடி பொழுது இந்த வியாதி மறையும், நோய்கள் மறையும், தரித்திரம் மாறும், கஷ்டம் எல்லாம் மாறும், பலவீனம் எல்லாம் மாறும். வசனம் சொல்வா, அவர் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம நோய்களை சுமந்தார். வசனம் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்ட வசனம் உண்மையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, கிரியை செய்கிறதான வார்த்தை. இந்த வசனம் போய் சொல்வதில்லை. அதுல ஜீவன் உண்டு, உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அவர்தாமே உங்கள் என்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்றால் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நோய்க்கு நமக்கு அதிகாரம், சரீரத்தில் நோய் இருக்க அதிகாரமே இல்லாத பொழுது எப்படி நோய் இருக்க முடியும்? You have to confess. நாம தான் அறிக்கை செய்யணும். சிலுவையிலே என் ஆண்டவர் செய்து விடுக்காது நான் பெற்றுக்கொள்ள நான் அதிகாரம் செலுத்துறேன்னு சொல்லி சர்பத்தின் மேல, சாத்தான் மேல, பிசாசின் மேல அந்த காலத்தில் வல்லமை அதிகாரம் செலுத்த ஓடி போவோம். இந்த வசனம் சொல்லுவா, பிசாசுக்கு எதிர்த்து அவன் ஓடி போவோம். தேவனுடைய வார்த்தையை எப்படி எடுத்து நிற்க முடியும்? கத்தி வச்சுட்ட கோர இல்லை. வார்த்தை வைத்து பிசாசை துரத்தலாம். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமம் சொன்னால் போதும். அவன் அலறுவான், அவன் போராடுவான், சண்டை போடுவான், ஆனால் மேற்கொள்ள முடியாது. அவன் சண்டை போடுவான், உபத்திரத்தை கொடுப்பான், அர்த்தம் பண்ணுவான், ஆனாலும் முடிவு வெற்றி நமக்கு. ஏனென்றால் நம் தகப்பன் வெற்றி சிறந்தவன். ஏற்கனவே பிசாசின் தலை நசுக்கி ஜெயம் எடுத்தவன். நீங்க நாம் அவருடைய பிள்ளைகள். வெற்றிக்கு சொந்தக்காரர், தோல்விக்கு சொந்தக்காரர் அல்ல. இல்லையா? இல்ல. கிறிஸ்து வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. ஏனென்றால் நம் தகப்பன் ஜெயம் எடுத்திருக்கிறார். சிங்க குட்டி, யூதராஜ சிங்கம். நீங்க நானும் அவருடைய பிள்ளைகள். அப்படின்னா நாமெல்லாம் யாருங்க? நாம் தேவனால் பிறந்தவர்கள். நாம் யாருங்க? தேவனால் பிறந்தவர்கள். நமக்கும் சகல அதிகாரங்களும் உண்டு. ஏனென்றால் நம் தகப்பனாய் இயேசு கிறிஸ்து அவர் ஜெயமெடுத்து வளர்த்து நிற்கிறபடினாலே எல்லா தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமை கீழ்ப்பட்டே ஆக வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் முன்பதாக எல்லா வல்லமைகளும், எல்லா துரிதங்களும், அதிகாரங்களும், எல்லா தூதர்களும் எல்லாம் அடங்கி ஆக வேண்டும், அடங்கியே ஆக வேண்டும். There is no chance. வேறு விதத்தில் எந்த வாய்ப்பும் கிடையாது. அதற்கு அடங்கிதான் ஆக. என்றால் என் ஆண்டவர் ஜெயம் எடுத்தபடினாலே அவன் கிரியை செய்தான். எப்போ? இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் 4000 வருஷமா அவன் கிரியை செய்தான். அவன் அடக்க ஆள் இல்லை, பிசாசை அடக்க ஆள் இல்லை. 4000 வருஷம் நம்ம எல்லாம் அவன் சாப்பிட்டான். எப்படி அங்க சொல்லப்பட்டதோ, நீ மண்ணை தின்னுவாய் சொல்லப்பட்டதோ, ஆதியாகமத்திலே நீ மண்ணை தின்னுவாய் சொல்லப்பட்ட அப்படியே மண்ணாகி நம் சரீரத்தை அவன் தின்னு தீர்த்து விட்டான். நோய்களை கொடுத்து, வியாதியை கொடுத்து, மாம்ச இச்சை கொடுத்து, கண் இச்சை கொடுத்து, ஜீவனத்தை பெருமை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து எல்லாம் தின்று தீர்த்து விட்டான். 4000 வருஷமாக பார்த்தார். பரலோகம் பார்த்து கொண்டே இருந்தது. எப்பொழுது மனுகுலத்தை அனுப்பலாம் என்று காலம் நிறைவேற பொழுது இயேசு கிறிஸ்து வந்தார், மீட்டெடுக்க வந்தார், ரட்சிக்க வந்தார், சர்வத்தை தலை நசுக்க வந்தார், பிசாசுக்கு அழிப்பதற்காகவே தேவகுமார் வெளிப்பட்டார் என்று எழுதி இருக்கிறது. ஆம், அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. பிசாசுக்கு நிர்மூலமாக்கத்தக்க வல்லமை அதோடு இறங்கி வந்தான். சர்வத்தை மிதித்தார், உலகத்தை மேற்கொண்டார், ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அதே விசுவாசத்தோடு என் தகப்பன் யார் என்றால் அவர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர். யாருங்க? அவர் வானத்தையும் உண்டாக்கினவர். அவர் முன்பதாக முழங்கால் யாவும் முட்டங்கள் நாவையாவும் அறிக்கை பண்ணும். அவர் முன்பதாக அது என்ன யாராக இருந்தாலும் சரி, எந்த வளமை இருந்தாலும் சரி, எந்த அதிகாரம் இருந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்பட்டே ஆக வேண்டும். இது தேவ நீதி. ஏன்னா நம்ம ஆண்டவர் தோற்று போகலங்க. ஜெயம் எடுத்தார். சர்வத்தின் மேல, பிசாசின் மேல, வியாதி மேல, வறுமை மேல, நோய் மேல, பலவீனத்தை மேல அவர் ஜெயம் எடுத்தவரையினாலே நமக்கு அந்த ஜெயத்தில் சொந்தம் உண்டு.
நமக்கும் சொந்தம் உண்டு. ஹல்லேலூயா. அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம் ஆண்டவர் மகா பெரியவர், பராக்கிரம் சோலை, யுத்த வீரன். அவர் கர்ஜித்து முழங்கி சத்துருவை மேற்கொள்ளுவார், பலவீனத்தை மேற்கொள்ளுவார், வியாதியை மேற்கொள்ளுவார். அவர் கர்ஜிக்க சிங்கம் போல இறங்குவார். பெரிய ஸ்திரியை போல சத்தமிட்டு நான் பாலாக்கு விழுங்குவேன் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக இறங்குவார். அவர் அவர் இறங்குவார். இன்றைக்கு இறங்குவார். உமக்கும் எனக்கும் இறங்குவார். இனி வியாதிக்கு இடமில்லை, நோய்க்கு இடமில்லை. இடமே இல்லாமல் அது ஓடி போகத்தக்க வல்லமை நாளே இறங்கும்படியாக தேவாதி தேவன் நாம் துதிக்க போகிறோம். ஏனென்றால் அவர் துதிகளிலே வாசம் செய்கிறவர், துதிகளுக்கு பயப்படத்தக்கவர். நாம் துதிக்கும் பொழுது அவரால் இறங்காமல் இருக்க முடியாதுங்க. ஏனென்றால் நம் ஆண்டவர் அவர் நன்மை செய்கிறவை சுற்றி திரிந்தார். எங்கு திரிந்தார்? பிசாசுகளை துரத்திக் கொண்டு, அதோ ராஜ சூஷத்தை பரப்பிக் கொண்டு அவர் சுற்றி திரிந்தார். தலை சாய்க்க இடமில்லை நம் ஆண்டவருக்கு. ஏன் நீங்கள் நாளும் தலை சாய்க்கணும், நிம்மதியா தலை சாய்க்கணும்னு அவருக்கு தலை சாய்க்க இடமில்லாமல் அவர் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு கவலையும் படாதீங்க. நம்மளாம் யாருங்க? நீதிமான்கள். என்றைக்கு நாம விசுவாசத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ நமக்கெல்லாம் என்ன பேரு? நீதிமான். ஒருவேளை பாவம் செய்யலாம், அதுக்காக அந்த நீதிமான ஸ்தானம் குறைந்து போவாது. அந்த பாவத்தை மேற்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். குற்ற மனசாட்சி வேண்டாம். செஞ்சுட்டுமே அதை பார்க்காதீங்க. இனி எப்படி அது வெளியே வருவது என்று பாருங்க. அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிற. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்க. நம்மளை கூடவே நம்மோடு இருந்து நாம் செய்த குற்றங்களை எல்லாம் சீர்படுத்தி நம்மளை பரிசுத்தவான்களாக மாட்டி கரை திரையற்றவளாக அவர்கள் நிற்க வேண்டும் என்று தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. எதுக்கு ஆவியானவர்? நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்கு. நாம் பரிசுத்தம் வாங்கிக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக ஆகிக்கொண்டே வருகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தை பிரகாரம் நம் வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது, வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் போது, செயல்படும் போது நாம் பரிசுத்தம் ஆகிக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தம். வசனம் சொல்றதல்லவா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், அஸ்தம் இன்னும் அஸ்தம் ஆகட்டும். நீ பரிசுத்தமாகணுமா? கொஞ்சம் பரிசுத்தம் இன்னும் ஆகும். பரிசுத்தம் ஆகிக் கொண்டே வா. அது வரும் பொழுது நாம் நிற்போம் அல்லவா? நிற்போம். அன்றைக்கு நம் ஆண்டவர் நம்மளை கூட்டி கொண்டு போவார். கையை பிடித்து கூட்டி கொண்டு போவார். வா மகனே, என்னோட வா. நீ இன்னும் இருக்க வேண்டிய நீ பிள்ளை வா, கூட்டி கொண்டு போவார். உலகத்திலே உபத்திரம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரே. உலகத்தில் உபத்திரம் நிச்சயம். கிறிஸ்து வாழ்க்கை உபத்திரம் நிச்சயம் இருக்கணும். அப்பதான் நாம் நம்ம சீர்படுத்திக் கொள்வதற்கு. அல்லையா? நம் ஆராதிக்கிற தேவன் அவர் யாருங்க? உண்மையுள்ளவர். மனுஷன் தரேன்னு சொல்லுவான், தரமாட்டான். செய்யறேன்னு சொல்லுவான், செய்ய மாட்டான். ஆனால் தேவன் சொன்னால் நிச்சயம் அதை செய்வார். அவர் பேச்சு மாற மாட்டார், வாக்கு மாற மாட்டார். மனமாறவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லும் செய்யாது இருப்பாரோ, நிச்சயம் செய்வார். ஆனா நாம் நினைக்கும் போது கிடைக்காது. ஏன்னா தேவனுக்கு தெரியும் எப்ப தர வேண்டும் என்று. அது இந்த காலத்திலே நேர்த்தியாக செய்வார். நேர்த்தியாக அளவு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றையும் ஒரு காலம். தேவன் என்றால் தேவன் மிக பெரிய வல்லமையுள்ள தேவன். அவர் 1000 வருஷத்தை ஒரு நாள்ல வச்சு அப்படியே கணக்குப்பட்டு பார்ப்பார். அவரோட ஒரு வல்லமையுள்ள ஞானம் உள்ள தேவனை நாம் பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கலாமா? முதலாவது ஆரியர்களை வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டி ஆனவரே, உமக்கு ஆராதனை. பல சேர்ந்து பாடுவோமா? அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை.
அரியணையில் வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே. அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே. இது கண்வேலையிலே எட்ட துணை நீரே. இது கண்வேலையிலே எட்ட துணை நீரே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆண்டவர் அவர் அறிவு வீட்டுக்கு தெய்வம். சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தர். சர்வ வல்லமை உள்ளவர். வாழ்வை உண்டாக்கினவர். பக்கமென்று வலுவூட்டுகிறீர். பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். பக்கமென்று வலுவூட்டுகிறீர். பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். தீமை அணுகாமல் காத்து செத்திடுவே பரலோகம். தீமை அணுகாமல் காத்து செத்திடுவே பரலோகம். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சூளையிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ள தெய்வம். எரிகின்ற அக்கினி சூளை போற்றுவது கவலைப்படாத விடுதலை ஆக்குவார். எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லையே. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லையே. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே
ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவனே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆமென். அரியணையில் வீற்றிருப்பவனே உமக்கே ஆராதனை. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்ற அறிவேன். நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்ற அறிவேன். சகலத்தையும் செய்ய வல்லவர் அனைத்தையும் செய்து முடிப்பார். 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 உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. எரிகின்ற கிறிஸ்துவை விடுவிக்கிற தேவன் ஆட்டுக்குட்டியானவரே பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தம் இப்பொழுது தெளிக்கப்படுவதாக தெளிக்கப்படுவதாக. நோயின் மீது தெளிக்கப்படுவதாக. வியாதிக்கு தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பயன் சுத்திகரம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கட்டும் 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 சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பஸ்கா ஆட்டுக்கு ரத்தம் அக்னியாய் இறங்குவதாக அக்னியாய் இறங்குவதாக. கல்வாரி சிலுவை கல்வாரி சிலுவை இதோ ஆணி அடிக்கப்பட்ட கரத்திலிருந்து இதோ கால்களிலிருந்து இதோ சிரசிலிருந்து சரீரம் எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எல்லாம் ரத்தம் சேர்ந்து இங்கே இறக்கட்டும் என்று சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு இறக்கட்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி ரத்தம் ஒவ்வொருவரும் தெளிக்கப்படுவதாக தெளிக்கப்படுவதாக. எல்லாரும் சுத்திகரிக்கப்படுவதாக. எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும். ஏன்னா விடுவிக்க தெய்வம் நீங்க தான் விடுவிக்கிறேன் சப்பா. ஏன்னா ரத்தத்தில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. ரத்தத்தில வல்லமை உண்டு. ரத்தம் சர்ப்பத்தை ஓட்டும். ரத்தம் சாப்பாடு தலையை மிதிக்கும். அந்த ரத்தம் நோயை விடுவிக்கும். நோயை விடுவிக்கும். தலைவனத்தை மாற்றோம். தரித்திரத்தை மாற்றோம். ஐஸ்வர்யத்தை கொண்டு வரோம். ஏன்னா ரத்தத்தில குற்றம் இல்லை. மாசத்துல விளையாடப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தை இப்ப தெளிக்கிற மாதிரியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எதுவும் என்னை தொடுவதில்லையே. எரிகின்ற அக்கினி சுனை எதுவும் என்னை தொடுவதில்லையே. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். எப்படியும் காப்பாற்றுவீர். எப்படியும் காப்பாற்றுவீர். எப்படியும் காப்பாற்றுவீர். எப்படியும் காப்பாற்றுவீர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்க தேவன் ஒரு உண்மை உள்ளவர். விடுவிக்க வல்லமை உள்ள தெய்வம் பொய் சொல்ல மாட்டார். விடுவிச்சே ஆகுவார். விடுவித்தே ஆகுவார்.
காலம் தாமதித்தால் கவலைப்படாதீங்க, நிச்சயம் விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவை நம்பி ஒருபொழுது வெட்கப்பட்டு போனதில்லை. முகங்கள் கருகி போனதில்லை, பிரகாசம் அடைந்து இருக்கிறது. வேதம் அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்பி ஒருபொழுது வெட்கப்பட்டு போனதில்லை. ஒருவேளை சூழ்நிலை ஒரு விரோதமாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு சூழ்நிலை ஒன்றுமே முடியல சொல்ல அந்த நிலைமையில் இருக்கலாம், இனி சான்ஸ் இருக்கலாம். ஆனால் சகலத்தின் மாற்றம் தேவனாலே கூடும். அவளால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலவீனமா நிச்சயம் மாறும், வியாதியா நிச்சயம் மாறும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள் சொல்லுகிறது. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவோடு திரும்புங்கள். அவரிடத்திலே சகல வல்லமை நன்மைகள் எல்லாம் உண்டு. நம்ம ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்றேன், நம் ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர்கள் சோதிக்க மாட்டார். ஏன்னா சோதிக்கப்படுற எவனும் தன் சுய இச்சை இழுக்கப்பட சோதிக்கப்படுறான். ஆண்டவர் ஒருபோதும் பலங்களால் சோதிப்பவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அல்லையா? அந்த சோதனை எல்லாம் நாம போய் தெரியாம போய் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் அந்த சோதனை தப்பிக்கொள்ள உதவி செய்வார், விடுவிக்க நம்ம வருவார், நம்மளோடு ஆகியவர் இருக்கிறார். ஒவ்வொரு காலம் விடுவிப்பார். நம்பிக்கையோடு காத்திருக்க, விசுவாசத்தோடு காத்திருக்குங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. என்ன நடந்தாலும் சரி விசுவாசத்தை மாத்திரம் விட்டு விடாதீங்க. ஏனென்றால் நம் ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். செய்யாமல் போக மாட்டார். அவர் நிச்சயம் செய்வாருங்க. நெடுநாள் வியாதியா, நோய் நெடுநாள வருஷமா இருக்கலாம், வருஷமா பலவீனமா, தரித்திரமா, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும். ஆண்டவரே சொன்னாரே, காலம் நிறைவேறும். அவரே இறங்கி வந்தார். எல்லாவற்றையும் ஒரு காலம் உண்டு, அவருக்கு தெரியும். சும்மா விட்டு விட மாட்டார். சும்மா விட்டு போக தெய்வம் அல்ல. ஒரு உயர்த்துவார், ஒரு சுகம் கொடுப்பார். விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். அல்லையா? நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன அறிக்கை செய்யணும்? ஏனென்றால் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து விட்டார். சிலுவை மரணத்திலே நம்முடைய வியாதிகள் நீக்கப்பட்டாயிற்று, நோய்கள் நீக்கப்பட்டாயிற்று, நம்முடைய தரித்திரம் நீக்கப்பட்டாயிற்று, நம் பாவங்கள் நீக்கப்பட்டாயிற்று. வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். நம் பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணம் ஆனீர்கள், ஆவீர்கள் அல்ல. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். இதுதான் வேதம் டிக்ளேர் பண்ற வசனம். அவருடைய தழும்புகளால் நாம் குணம் ஆகிவிட்டோம். இது எல்லாம் நாம் அறிக்கை செய்யும் பொழுது பிசாசு அவன் எவ்வளவுதான் சொல்ல பார்க்கலாம். அவன் எவ்வளவுதான் வரும் பார்த்துலாம் வாங்க. பிசாசு பார்த்துலாம் கூப்பிட்டு ஒரு கை பணம் சொல்ல பார்த்தீங்களா, வர சொல்ல பார்த்துடலாம். அப்படியே சொல்லுங்க, வா ஒரு கை பார்க்கலான்னு சொல்லுங்க. ஏண்டா நம் தேவன் பெரியவர். நம் ஆண்டவர் பெரியவர். அவர் சாத்தானை ஜெயித்தவர். அவர் நம்மோடு இருக்கும்போது தோத்து போனவன் என்ன செய்ய முடியும் சொல்லுவாங்க. அவன் தோத்து போனவன், கை நசுக்கப்பட்டவன், பொய்க்கு பிதாவும் அவனே அவளை ஆடும்பொழுது நம் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். இல்லையா? அவன் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் வாலாட்டுவான். வசனம் சொல்றது, சர்ப்பங்கள் தேவை மிதிக்கும், சத்துருவின் சகலங்களை மிதிக்கும் அதிகாரம் கொடுங்க, ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனத்தை சொல்லி அடிங்க. வசனத்தை சொல்லி அந்த சர்ப்பத்தை வந்து அடிங்க, சாத்தானை மிதிங்க. காலையிலே சாத்தானை மிதிக்கனாலே அவன் சாம்பலாயிருப்பான். உள்ள நாளே அவன் சாம்பலாயிருப்பான். மிதித்து தள்ளுங்க. அதிகாரமே அவனுக்கு இல்லாத போனது.
அவர் அதிகாரமே கிடையாது, நம்ம அதிகாரம் இல்லை. ஏன்னா நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள் நம்ம மேல கை வைக்க அதிகாரம் கிடையாது, அதிகாரம் இல்லை. வேதம் அப்படிதான் சொல்லுது, அப்படிதான் சொல்லுது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம். ஜெயமெடுத்த கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், சர்வத்தின் தலையில் நசிக்கிறவர். அவர்தான் உங்களுடைய என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா. அவர் பிள்ளைகளா இருக்கும் பொழுது பயப்படாதீங்க, பயப்படாத. நோய் இப்படியே இருக்குமோ, இந்த வியாதி இப்படியே இருக்குமோ, இந்த தரித்திரம் இப்படியே இருக்குமோ, இந்த பலவீனம் இப்படியே இருக்குமோ, ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் அவர் சுகத்தை கொடுப்பது அதிக 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 நிச்சயம். ஏன்னா வசனம் அப்படியே சொல்லுது, அவர் தழும்புகளா நீங்கள் குணம் ஆனீர்கள், ஆனீர்கள், ஆனீர்கள். இந்த வசன விரோதமான வார்த்தை ஒன்றும் இல்லை, கிரியை செய்ய முடியாது. நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லை, நம்மளை விட்டு விடுவாரா? இந்த உலகத்தின் தகப்பனே நம்ம கஷ்டம் வரும்போது நம்ம பாதுகாக்கிறாரு. நம் பரம தகப்பன் நாம் பாதுகாக இருக்கும் போது ரத்தம் சிந்தி நம்ம வீட்டில் தேவன் நம்மளை விட்டு விடுவாரோ? விட்டு விடுவாரோ? விடமாட்டா, விடமாட்டா, விடமாட்டா. நம்மளை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த சில காலம் நம்ம சீர்படுத்த ஸ்திரப்படுத்த நம் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள, நம் ஜெபத்தை பெருக்கிக் கொள்ள, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, எல்லாம் சில காரியம் பெற்றுக்கொள்ள ஒரு வேலை கொஞ்சம் தாமதமாக, ஆனால் தாமதமாகாது, ஆனால் தாமதமாகாது, தாமதமாகாது. ஏனென்றால் நம்ம அவனே ஒன்று ஆண்டவர் உண்மை உள்ளவர். நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல மாட்டார், சோதிக்க மாட்டார். நம்ம கஷ்டத்தை அவர் தாங்குவார், அதை அவர் போக்குவார். அவர் ஒன்றே ஒன்று, கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதுதான் முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கர்த்தர் யாருங்க? அவர் நல்லவராக இருக்கிறபடினால்தான் அவர் சிலுவையை மரித்தார். அவர் சிலுவையை மரித்ததால் நல்லவர் அல்ல, அவர் நல்லவராக இருக்கிறபடினால சிலுவையிலே மரித்தார். அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்ம சும்மா விட்டு விடுவாரா? விடமாட்டா, விடமாட்டா. நம்ம ஆராதிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இன்று அகமகிழ்வாக சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது
கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடம் மூளைக்கல்லாயிற்று. கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடம் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செய்து அதிசயம் இது, கைகட்டி பாடுங்களே. கர்த்தர் செய்து அதிசயம் இது, கைகட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, சொல்லுங்க, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எங்கும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். எங்கும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். 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 தள்ளப்பட்டக்கள் தள்ளப்பட்டக்கள் மூளைக்கண் ஆயிற்று என்பதும் சொல்லுகிறதாக. இதோ ஆண்டவரே, இதோ தள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீ தலைக்கு மூளைக்கண்ணாக மாற்ற வேண்டும்படியாக அவர் வல்லமை இறக்கட்டும். எல்லாம் பெயர்களும் மாறட்டும் ஆண்டவரே. இது முடியாது, அப்படியே பேர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தலைகளாக மாறட்டும். எல்லாம் மாறட்டும். நோய்களானவரே நீர் நீக்குவீராக. நோய்களை மழை செய்வீராக. வியாதிகள் மறையட்டும், நோய்கள் மறையட்டும், எல்லாம் மறைந்து போவதாக. கர்த்தாவே, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வாழ்வில் செய்வதாக. ஒவ்வொரு வாழ்வில் செய்யட்டும் என்று சொல்லிக்கிறேன். எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, எல்லாம் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் நீர் விடுதலை ஆக்க வேண்டும்படியாக அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சிலுவை நோக்கி பார்க்கிறோம், சிலுவை நோக்கி பார்க்கிறோம். எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. அவர் கருவாடிக்கு சுகமாய் எழுதி இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. இந்த வஸ்திரம் கிரி செய்யும்படியாக அவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கிரி செய்வீராக, கிரி செய்வீராக, கிரி செய்வீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்யாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும், தவிடுபடியாக்கும், எல்லா வளங்கள் நிர்மூலமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெயமெடுத்த நாமம் அது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமம்னு சொன்னாலே பிசாசுகள் அலறும் பாருங்க, பேய்கள் அலறும் பாருங்க. ஹல்லேலூயா. கட்டுகள் உடையும் பாருங்க. கட்டு வச்சிருக்காங்களா, சூரியம் பண்ணிட்டாங்களா, மாந்திரிகம் பண்ணிட்டாங்களா, மந்திரம் பண்ணிட்டாங்களா, சர்பத்தை ஏவி விடுறாங்களா, கவலைப்படாதீங்க. நமக்கு உண்டு, நமக்கு உண்டு ஒரு ரட்சகரின் நாமம் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நாமம் போதுங்க எல்லாவற்றையும் தவிடுபடியாக்குவதற்கு. ஒரே ஒரு நாமம் போதும், இயேசுவின் நாமம். நிகந்தரவர இபலஹ கந்தர ஷபலபரியா கந்தர ஹிகரவரியா கந்தர. இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே போதும், சர்வத்தை மிதிக்க, தேலை மிதிக்க, சாத்தானை ஜெயிக்க. இந்த ஒரு நாமம் போதும் நமக்கு. அந்த நாமத்தை சொல்லி நம்ம கூப்பிட போறோம். இயேசு கிறிஸ்து நாமம் விலையேற பெற்றது, அற்புதம் செய்கிற நாமம், வல்லமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாமம். நீங்க நானும் யாருங்க? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். வெற்றியிலே ஒரு நாமம் உள்ளது, இயேசுவின் நாமம் உண்டு. அவர் சரீரத்திலே அவருடைய ஆவி உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளோடு உண்டு. கர்த்தருடைய வல்லமை நம்மளோடு உண்டு. எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும். நாம் எதற்கு பயப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு பயப்படணும்? எதற்கு பயப்படணும்? எதிர்த்து நில்லுங்க. அவன் வருவான், சண்டை போடுவான், ஆனா மேற்கொள்ளவே அவனால முடியாது, ஜெயிக்க முடியாது, அவனால ஜெயிக்க முடியாது. கொஞ்ச காலம் மோதி பார்ப்பான், கொஞ்ச காலம் கிள்ளி பார்ப்பான், என்ன பண்றாங்க அப்படின்னு. இவங்க சோர்ந்து போறாங்களா, அதை இயேசுவை மறுதளிக்கிறாங்களா, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். நீங்க நிக்க அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் கொண்டு ஓடி போவான் வசனம் சொல்லுகிறது. எதிர்த்து நில்லுங்க பிசாசுக்கு, பிசாசு செயலுக்கு எதிர்த்து நில்லுங்க, வல்லமைக்கு எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் எதிர்த்து நின்றான், அவனால ஒன்றுமே செய்ய முடியும். ஏன்னா சிறுவையே நமக்கு எல்லாம் ஆண்டு பெற்று கொடுத்திருக்கிறான். அதிகாரம் நமக்குரியது, வல்லமை நமக்குரியது, சகலமும் நமக்கு சொந்தம். அவன் திருடி விட்டான், பொய்க்கு பிதாவாக இருக்கிறவன் பொல்லாத சாத்தான். அவன் திருடி கொண்டான். ஆனால் நமக்கு அதிகாரம் உண்டு. என்றால் நாம் தேவனால் பிறந்தவர்கள், நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாம் நீதிமான்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்களோ எல்லாரும் நம்ம நீதிமான்கள், தேவனுடைய ஏற்புடைய பிள்ளைகள் நாம. அல்லேலூயா. பிசாசு ஒருபோதும் நம்மளை அப்படியே வச்சிருக்க அவனால முடியாது. நம்முடைய கண்கள் திறக்குமானால் வசனத்தை சொல்லி அவனை அடிக்கணும், வசனத்தை சொல்லி அவனை அடிக்கலாம். வசனமே அவனை நியாயம் தீர்க்கும், வசனமே அவனை துரத்தும். சொல்லுங்க, எழுதப்பட்டு இருக்கிறதே சொல்லுங்க, எழுதப்பட்டு இருக்கிறதே, எழுதப்பட்டு இருக்கிறதே இயேசுவின் நாமத்தான் சொல்லுங்க. ஓடிப்பாவான், ஓடிப்பாவான், நிச்சயம் ஓடிப்பாவான், நிச்சயம் ஓடிப்பாவான். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அதிகாரம் உண்டு. ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள், நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகள், பிள்ளைகள். நாம் அவருடைய உடனே சுதந்திரவாளி. எப்படி இயேசு கிறிஸ்துக்கு என்ன சுதந்திரம் சொத்து உண்டோ, அதிகாரம் உண்டோ, அதே சுதந்திரம், அதே சொத்து நமக்கும் உண்டு. ஏனென்றால் அவர் நம் சகோதரன் சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படலையா? இல்லையா? அவர் நம்மளை அவர் சகோதரர் சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படவே இல்லையா? இல்லையா? அவ்வளவு ஒரு நல்ல தெய்வம், அவர் நல்ல தெய்வம். சிருஷ்டிக்கிறே நம்மளோட இருக்கும் பொழுது இல்லையா, ஒன்றும் நம்மளை மேற்கொள்ள மாட்டார். அவர் மேற்கொள்ள முடியாது, 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 மேற்கொள்ள முடியாது.
நம் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. போராட்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், துக்கம் வரும், வேதனை வரும். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. அவர் சோர்ந்து போகிறவர்கள் பலன் கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார். அவர் நம்மை எந்திரமாக்குவார். நாம் மலைகளை மிதித்து தள்ள, குண்டுகளை மிதிக்க, பதைகளுக்கு ஒப்பாக நம்ம மிதித்து போடுவோம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நாமத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம் அல்லவா? அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும், இந்த உலகத்தை ஜெயிக்கும். நம் அனுபவத்தை விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும், உலகத்தில் எல்லா நோய், எல்லா வியாதி, எல்லா பலவீனம், எல்லா தரித்திரம் எல்லாம் நாம் இந்த விசுவாசத்துல மேற்கொள்ள நம்மளால முடியும். ஹல்லேலூயா! நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும். ஏன்னா நம்ம ஆண்டவர் சிலுவிலே நம்ம பெற்று கொடுத்து விட்டார். நமக்கு அவர் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்து விட்டார். அதை நாம் நம்மளை அறிந்தவர்களாய், இயேசு கிறிஸ்து அவர் நம்மேல வைத்து விசுவாசத்தை நாம் அறிந்தவர்களாய் நாம் நடப்போமானால் ஒன்றும் நமக்கு குறைவுபடாது, ஒன்றும் நமக்கு குறைவுபடாது. நம்ம குறைவுபடாது. நம்ம எல்லாவற்றையும் திருப்பி, எப்படி தாவீது சண்டை போட்டு சகலத்தையும் ஒன்று விடாமல் அவர் திருப்பி கொண்ட விதம் சொல்லுகிறதோ, சின்னது பெரியது எல்லாத்தையும் திருப்பி கொள்ளவா, அப்படியே நாம் சகல திருப்பி இறந்து போன சந்தோஷம் திருப்பிக் கொள்வோம். நோயினாலும் கஷ்டப்பட்டோம் அல்லவா, அதை இரட்டிப்பான சந்தோஷம் நிரப்புவார். வியாதியில்லாத ஒரு வாழ்க்கையாளர் கொண்டு வருவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். கவலைப்படாதீங்க. கிறிஸ்து என்றாலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தான். போராட்டம் இருக்கும், நான் சோர்ந்து போவாதீங்க. நம்ம ஆண்டவர் அப்படியே விட்டுவிட மாட்டார், விட்டுவிட மாட்டார், விட்டுவிட மாட்டார். நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்ம சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு நம்ம அவரோடு நம்ம நடப்போமானால் சகலம் நமக்கு கீழ்பட்டு இருக்கும். நாம் ஜெயவோடு வாழலாம், ஜெயவோடு வாழலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டுட்டாருன்னு சொல்லாதீங்க, நம்மளை கைவிட்டாருன்னு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. அவர் ஆண்டவர் நல்லவர். ஒரு அன்பு பெரியது, ஒரு அன்பு ரொம்ப ரொம்ப பெரியது. அந்த அன்பு நம்மளை காப்பாத்துங்க, அந்த அன்பு நம்மளை விடுவிக்கும், அந்த அன்பு நம்மளை வெளியே கொண்டு வரும், அந்த அன்பு நம்மளை உயர்த்தும், அந்த அன்பு நம்ம வியாதியை போக்கும், நம்ம நோயை போக்கும், பலவீனத்தை மாற்றும், நம்ம தரித்திரத்தை மாற்றும். சகலம் அந்த அன்பால் செய்ய முடியும். ஏனென்றால் நம்மகிட்ட ஒரு முந்தி அன்பு கொண்டார். நாம் கிரியை செய்ய ரட்சிக்கப்படுவதற்கு. ஆனா ஒன்றே ஒரு செய்யணும், விசுவாசம் வைத்தோம். பாவியை நீதிமான் ஆக்குறத விசுவாசம் வைத்து, நான் வைத்த விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி வசனம் சொல்லுகிறது, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் எழுதியிருக்கிறது. அதுல நீங்க நானும் இருக்கிறோம். நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிற்று. நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். ஒருபோல் கலங்காதீங்க. நாம் எல்லாம் நீதிமான்கள், கிறிஸ்துக்குள்ளாக நீதிமான்கள். அல்லேலூயா! ஒருபோதும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நல்ல வழியை கொண்டு வருவார், மேலே மேலே கொண்டு வருவார். கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. அவர் நாமத்தை விசுவாசிங்க, அவர் அன்பை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.